நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பேரு பாணி. அவங்களுக்கு கேட்டான் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்து கொஞ்சம் கேட்பேன். சொல்ல வராங்கன்னு புரியாது. ஒரு 2 நிமிஷம் கேட்டுட்டு அப்புறமா சொல்லுவேன். அவங்கள பத்தி நான் நினைக்க மாட்டேன். ஏன் உடைக்கிறீங்க ஏன் பேசுவாங்க சிறப்புலயே இருக்கலாம். இல்லைன்னா இல்ல நம்ம வந்து திக்கி பேசுவோம். நீ சொல்லு, பேச முடியாது. அக்கா இப்ப வந்து அவேர்னஸ் பொதுமக்கள்கிட்ட என்ன அதை நினைக்கிறாங்க? ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. சரி வாத்தியே வரல. நான் ஒரு பொண்ணு வாங்க வார்த்தையே வரல. நீங்க அப்போ வந்து எங்க மாதிரி பாப்பீங்க அடக்கி அந்த மாதிரி அவங்கள டீல் பண்ணிட்டு அப்புறமா இப்போ நாங்க சிக்கி பேசுறது எப்படி பாப்பீங்க? வித்தியாசம் பாப்பீங்களா இல்ல ஐயோ பாமன் பாப்பீங்களா இல்ல புரியாதுங்க. நீங்க சிக்கிதா பேசுறீங்க, உண்மையாலுமே சிக்கிதா பேசுறீங்க, இல்ல வேணும்னா அட்வைஸ் பண்றீங்க. அதனால பாப்பேன், பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சிக் வந்து எதனால வருதுன்னு உங்களுக்கு யோசிச்சிருக்காங்க? அந்த அவரையும் சொல்லி உங்க சொந்தக்காரங்க இல்ல உங்க ஊர்ல வாய் பேசுறீங்க பேச வேற பேசுறது எப்படி போகும்? காதுக்கு இப்போ என்னன்னா இப்போ இன்னொன்னு அதிகமா பாய்ஸ்ல ஆம்பளை பசங்க அது மாதிரி சிக்கி பேசுறாங்க. கேர்ள்ஸ் வந்து யாராவது சிக்கி பேச நானும் பார்த்துட்டு இருந்தேன். இது என்னவா இருக்கும்? கேர்ள்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. போயிட்டு 2 பேரும் கேஸ்க்கு வந்து அடுத்த வேலை போயிடாங்க. நாங்க வந்து என்ன இவன் போனது இந்த கடையில போனது டிக்கெட் சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். இது அவன் ஃபீல் பண்ணி எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த கடை பார்த்தாலே வந்துடும் பயம். ஐயோ போன டைம் திச்சுக்குங்க இந்த டைம்ல திச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம். இப்போ அதெல்லாம் நாங்க வந்து ஏன் எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் போகணும் சேரணும். ஒண்ணு வந்து ஜீன் மூலமே வரலாம், இல்ல ஒருத்தர் திக்கி பேசுறத பார்த்து ஒரு குழந்தை அப்சர்வ் பண்ணி வரலாம். இப்ப நாங்க திக்கி பேச போனா ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா இந்த மென்டல் பிரச்சனை அந்த மனதளவுக்கு இவனும் பயம் பதட்டம் அந்த தாழ்வு மனப்பான்ல நாங்க பேசாம இருந்துட்டோம். எங்க நம்ம வந்து திக்கி பேச பார்த்து அதை சிரிப்பாங்களோ அப்படியே நினைச்சு கடைசி பேசாம இருந்து அப்படியே அந்த மீறி ஜாஸ்தி ஆகி திக்கி பேச ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல நான் வந்து ஊமை மாதிரி ஆயிட்டேன். ஆனா பேசுவேன், எங்க வீட்டுல பேசுவேன். நான் திக்குவாயின்னு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கள்ட்ட பேசுவேன். ஆனா புது ஆள்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நம்ம திக்கிறது எப்படி அவங்க அந்த நீங்க எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதை அவங்களே சொல்ல மாட்டேன். நான் ஒரு வார்த்தை சொல்ல வரேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்ட போதும். இப்ப நான் பேரு நான் வந்து வீன்னு எடுத்தாலே விக்னேஷன் கேட்டவன். பேசாம என் பேரு விக்னேஷன் இருந்தா கூட ஒரு நல்ல சம்டைம்ஸ் தோணும். ஏன்னா வந்து நாங்க பேசுறது வந்து இன்னொருத்தவங்க முடிச்சான்னு வச்சுக்கோங்க, இது வந்து எங்களுக்கு கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம ஆமா சாமி பேரு வந்து உங்க ஒருவேளை உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் தான் நினைக்கிறீங்க அவங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கலாம் அவங்க சொத்து போய் அப்புறம் என்ன அது ரொம்ப திக்குனா இதா இருக்கு இடத்துல போய் மனசுதாங்க. அது வந்து இயற்கை. இதுல என்ன இப்ப இது இருக்கு உங்களுக்கு? இல்ல இப்ப அக்கா உண்மையா சொல்லுவேன், நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா இல்ல உங்க சொந்தக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்களா? வீட்டுல யோசிப்பாங்க நல்லா பேசினாவே இல்ல நல்லா படிச்சுருக்காரு.
இருக்காரு ஆனா திருப்பி இருக்காரு அவர் எடுத்துக்கீங்களா அது இருக்கு ஆனா குறை இருக்கு இப்படி சாப்பிடல நீங்க ஏத்துக்கீங்களா சரி அக்கா நீங்க ஒண்ணு ஒருத்தங்க இப்போ உங்க பொண்ணு இருக்காங்க நீ பொண்ணுங்க வர மாப்பிள்ளை பார்த்தா நல்ல வேலைக்கிறாங்க நீங்க எதிர்பார்க்கிற எல்லா வேலை சொந்த வீடு இல்ல பணம் என்ன மாப்பிள்ளை சிக்கி பேசுறாரு அப்ப நீங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க பொண்ணு அதான் நீங்க எதிர்பார்த்து எல்லாமே இருக்கு ஆனா மாப்பிள்ளை என்ன கொஞ்சம் இது எந்த மாதிரி பேசுவாரு சிக்கி பேசுவாரு அப்ப நீங்க எப்படி பாப்பீங்க இல்ல உங்க பொண்ணுக்கு ஓகே உங்க பொண்ணு கூட ஓகே கூட சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரி ஓகே ஓகே மாட்டீங்க இப்ப நல்லா பேசணும்னே தப்பா நினைச்சுக்காங்க. இல்ல அது உண்மைதான் சொல்லுங்க அதாவது இப்ப நல்லா பேசுறவங்களே ஒரு இடத்துல போய் கரெக்ட் அந்த ஒரு தன்னை முன்னிலை படுத்துறதுக்கு வந்து ரொம்ப சுத்தமா கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப டிலே ஆகி பேசும்போது அவங்க சொல்ல வரவங்க எல்லாருமே என்ன மாதிரி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம போய் சிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க அதை கேர் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து இல்ல இல்ல ஆக்சுவலி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் டைப் பண்ணா இப்போ மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாருமே சிக்னல்ல நின்னு போறாங்க புரியாது இல்ல போட்டாலும் போறாங்க. அப்புறம் வந்து நல்லா ஒரே நேர்கோட்டுல போகணும் லைனா போகணும் நேரத்தா தூங்க ஒண்ணும் தோண முடியாது. ரோட்ல எச்சரிக்கை பாதைன்னா எச்சரிக்கை தான் இருக்காங்க அப்படிதானே பண்றீங்க. அப்புறம் யாரையுமே இப்போ இந்த காலத்துல இந்த பேச்சு வந்து எவ்வளவு முக்கியம் இந்த காலத்துல பேச்சு தான் முக்கியம். நான் நம்பணும் அதுக்காக தான் நான் இங்க பேசி பிராக்டிஸ் பண்ணுவேன். நல்லா பேச்சு இருக்கும். அதான் பேச்சுதான் இந்த காலத்துல இனிமேல் காலத்துல வந்து நல்லா பேசுறத நானே சில டைம் மனுச்சு யோசிப்பேன். திடீர்னு வார்த்தைகள் வராது. அவங்க என்ன சொல்லிருக்காங்க நான் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஐந்து லெவல் எனக்குமே அதிகமாக தான். அதனால வந்து